குறும்புக்கார குப்பன். சிறுகதை. ஆக்கம் கவிஞர் முனைவர் பெ. இராமமூர்த்தி. விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை என்ற கிராமத்தில் குப்பன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் குறும்புக்காரன். பிறரை சிரிக்க வைப்பதாக நினைத்து செய்யும் குறும்புகள் பல நேரங்களில் பிறருக்கு தொந்தரவாக மாறிவிடும். ஒருநாள் காலையில் குப்பன் பக்கத்து ஊரில் நடைபெற்ற வாரச் சந்தைக்கு சென்றான். அங்கு காய்கறிகளை வாங்கிக் கொண்டு மாலையில் வீட்டிற்கு திரும்பினான். ஊருக்கு செல்லும் வழியில் சங்கராபரணி ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. அன்று ஆற்றில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிக் கொண்டிருந்தது. கரையில் நின்றிருந்த சிறிய படகில் குப்பன் ஏறினான். அவனுடன் மேலும் சிலரும் பயணம் செய்தனர். ஒரு பாம்பாட்டி தனது மூங்கில் பெட்டியில் நாகப்பாம்புடன் வந்தான். ஒரு குரங்காட்டி தனது செல்லக் குரங்குடன் வந்தான். ஒரு வயதான பாட்டி துடைப்பக் கட்டுகளை விற்றுவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். மேலும் 2 விவசாயிகள் படகில் இருந்தனர். படகு மெதுவாக ஆற்றின் நடுவே சென்றது. குப்பன் வழக்கம்போல் தனது குறும்புகளை ஆரம்பித்தான். ஐயோ, பாம்பு வெளியே வந்துவிட்டது என்று கத்தினான். பாம்பாட்டி பயந்து பெட்டியை திறந்து பார்த்தான். பாம்பு உள்ளேயே இருந்தது. சிறிது நேரத்தில் குரங்கு தண்ணீரில் விழுந்து விட்டது என்று கத்தினான். குரங்காட்டி பதற்றத்துடன் தனது குரங்கை தேடினான். குரங்கு அவன் தோளிலேயே அமைதியாக இருந்தது. பயணிகள் அனைவரும் குப்பனின் குறும்பால் கோபமடைந்தனர். இவனை அமைதியாக உட்கார வைக்க வேண்டும், இல்லையெனில் ஏதாவது விபத்து நடக்கும் என்று கூறி படகின் நடுவில் இருந்த ஒரு மரக்கம்பத்தில் கயிற்றால் கட்டி வைத்தனர். குப்பன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். ஆனால் குறும்புக்கார மனம் அடங்கவில்லை. துடைப்பம் விற்றுவிட்டு வந்த பாட்டியின் கட்டில் இருந்து ஒரு நீண்ட துடைப்ப குச்சியை எடுத்தான். படகின் முன்பகுதியில் அமர்ந்திருந்த குரங்காட்டியின் குரங்கை நோக்கி குச்சியை நீட்டி அதன் பின்புறத்தில் குத்தினான். வலியால் அலறிய குரங்கு திடீரென தாவியது. அது நேராக பாம்பாட்டியின் மூங்கில் பெட்டியின் மீது விழுந்தது. பெட்டி திறந்து போனது. உள்ளே இருந்த பெரிய நாகப்பாம்பு சீறிக்கொண்டு வெளியே வந்தது. பாம்பை பார்த்த குரங்கு பயந்து தாவியது. பாம்பை பார்த்த பயணிகள் அலறினர். பாட்டி கையில் இருந்த துடைப்பங்களை கீழே போட்டுவிட்டு எழுந்தாள். 2 விவசாயிகளும் பயத்தில் அங்கும் இங்கும் நகர்ந்தனர். படகு பலமாக ஆடத் தொடங்கியது. படகோட்டி, அசையாதீர்கள், எல்லோரும் உட்காருங்கள் என்று கத்தினான். ஆனால் யாரும் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பெரிய வெள்ள அலை படகை தாக்கியது. ஏற்கனவே சமநிலை இழந்திருந்த படகு திடீரென கவிழ்ந்தது. பாம்பு, குரங்கு, துடைப்பக் கட்டுகள், காய்கறி மூட்டைகள் அனைத்தும் வெள்ளநீரில் சிதறின. படகில் இருந்த குப்பன், பாம்பாட்டி, குரங்காட்டி, துடைப்பம் விற்ற பாட்டி மற்றும் மற்ற பயணிகள் அனைவரும் நீரில் விழுந்தனர். சிலரை அருகிலிருந்த மீனவர்கள் காப்பாற்றினர். ஆனால் அவர்கள் பெரும் சிரமத்தையும் இழப்பையும் சந்தித்தனர். கரை சேர்ந்த பாம்பாட்டி கோபத்துடன், ஒரு மனிதனின் பொறுப்பற்ற குறும்பு எத்தனை பேரின் உயிரையும் ஆபத்தில் தள்ளும் என்பதை இன்று பார்த்தோம் என்றான். குப்பன் தலைகுனிந்து நின்றான். தனது குறும்பு எவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதை அப்போது தான் உணர்ந்தான். அன்றிலிருந்து குப்பன் தனது பழக்கத்தை மாற்றிக்கொண்டான். பிறருக்கு தொந்தரவு தரும் குறும்புகளை முற்றிலும் கைவிட்டான். நீதி. குறும்பு சிரிப்பை தரலாம், ஆனால் பொறுப்பில்லாத குறும்பு உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். கவிஞர் முனைவர் பெ. இராமமூர்த்தி.